Friends, this is Surya from SVG Biker. இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா Yamaha Fasino BS6. இந்த வண்டி கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வண்டி ஜெர்க்கிங் ஆகுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. நம்ம ஜெர்க்கிங் கம்ப்ளைண்ட்னாலே கிளச் ஷூ தான் பார்ப்போம். இந்த வண்டி கிளச் ஷூ போச்சு, இதில் கிளச் ஷூ பெல்ட்டு இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ மாதிரி கிளச் ஷூ மாற்றி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கிளச் ஷூவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு வருமம் பக்கத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுத்தமாகவே எதுவும் இல்லை, ஃப்ளாட்டாக தேஞ்சிச்சு, இதில் அன்னியூனாக தேஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஜெர்க்கிங் கம்ப்ளைண்ட் வரும் இதில். ஃபஸ்ட்டு இது அந்த ரோலர் கப்பு, ரோலர் ஹவுசிங். இது கிளச் ரோலர் இந்த வண்டியில் இடையில தான் பூசி போட்டிருக்காங்க. ஸோ அதே நம்ம போடுறோம். கிளச் ரோலர் எந்த பொசிஷனில் போடுறோம், இப்போ ஒன் சைடு பார்த்திங்கன்னா க்ளோஸராக இருக்கும், அனதர் சைடு ஓப்பனில் இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடு இப்படி போடுறோம்னா எல்லா ரோலரும் ஒரே டைரெக்ஷனில் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு ரீபுஷ். இதுதான் அந்த ரீபுஷ். அது ஃபேஷனோட ஒரிஜினல் ரீபுஷ். இந்த புஷ்ஷு பார்த்திங்கன்னா இப்படியும் போடலாம், சும்மா இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகாது. இந்த புஷ் ரீபுஷ் இப்படி இப்படி இது இப்படி உள்ள கொஞ்சம் ஸ்டெப் வெளியே தெரிய மாதிரி இருக்கும். அது எல்லாமே அந்த மாதிரி அந்த பொசிஷனில் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கப்பை மாட்டிட்டு இந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் எந்த வண்டிக்கு இந்த மாதிரி புஷ் வராது. இந்த ஃபேஷனுக்கு மட்டும் இந்த மாதிரி புஷ் வரும். ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஹெவி புஷ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு வாசர் ஒன்று. அப்புறம் விபுஷ் அசம்பிள் எப்படி செட்டோட தூக்கி எப்படி அசம்பிள் பண்ணுறது. அப்புறம் இது கிளச்சு புள்ளி செக் பண்ணிக்கணும் மாட்டும் போது நல்லாயிருக்கும். இது இப்படி ப்ளஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரவுண்டாக தான் வரணும், ஒரே ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது. இப்படி இப்போ தான் ரவுண்ட் ஷேப்பில் வருவதை செக் பண்ணிக்கணும். பெல்ட்டு பூஸ் போடுறோம் ஃபென்னர் பிராண்டு. இதான் பார்ட் நம்பர் VS 731 ஃபென்னரோட பெல்ட் பார்ட் நம்பரு. அசம்பிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கப்பு. இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த புஷ் வரும், கிக்கரோட நர்லிங்கு. அதுக்கு ஒரு வாசர். அப்புறம் பெல்லு நம்ம ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி எமர் ஷீட் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கணும். ஏதாவது ஆயிலோ க்ரீஸோ ஏதாவது இருந்துச்சுனாலும் ஸ்லிப் ஆகும் கிளச்சு. ஃபஸ்ட் கிளச் ஷூ மாற்றுறதுக்கு முன்னாடி இது செக் பண்ணிக்கணும். அதை கிளச் நட்டு அவ்வளோதான். இந்த வண்டியில் கிளச் அசம்பிள் பண்ணுறோம். இது கன்னில் வச்சு நம்ம டைட் வச்சுட்டு அவ்வளோதான். கிளச் அசம்பிள் பண்ணிட்டா ஜெர்க்கிங் கம்ப்ளைண்ட் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிரும். நம்ம கஸ்டமருக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி வண்டியில் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.